திமுக பாஜக இணக்கம். செந்தில் பாலாஜியை விசாரிக்க கவர்னர் ஒப்புதல் அளிக்காதது ஏன்? நிர்மல்குமார் கேள்வி. திரு செந்தில் பாலாஜி உட்பட்ட ஒரு சில பேர் மீது நடவடிக்கை எடுக்க இதுவரை கவர்னர் ஒப்புதல் அளிக்கவில்லை. கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே அந்த ஃபைல்கள்லாம் தேங்கி கிடக்குது. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் பெற்று மோசடியில் ஈடுபட்டதாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது அமலாக்கத்துறை வழக்கு தொடர ஆளுநர் ரவி அர்லேக்கரின் அனுமதியை தமிழக அரசு கோரியிருந்தது. இந்த நிலையில் ஆளுநர் தரப்பில் இருந்து இதுவரை அதற்கான ஒப்புதல் வழங்கப்படலன்னு அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் கூறியிருக்கிறார். திமுக எம்எல்ஏவும் முன்னாள் அமைச்சருமான செந்தில் பாலாஜி அதிமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தார். அப்போது போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கோரி பணம் பெற்று மோசடியில் ஈடுபட்டதாக செந்தில் பாலாஜி மீது குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. இந்த விவகாரம் தொடர்பாக சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தாங்க. இதில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடைபெற்றதாக அமலாக்கத்துறையும் தனியாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டது. முன்னாள் அமைச்சர் என்பதால் செந்தில் பாலாஜி மீது விசாரணை நடத்த மாநில அரசின் அனுமதி அவசியம். எனவே செந்தில் பாலாஜி மீது மேல் நடவடிக்கை மற்றும் விசாரணைக்கு அனுமதி கோரி தலைமை செயலாளருக்கு கடந்த மே 15ஆம் தேதி அமலாக்கத்துறை தரப்பில் கடிதம் எழுதப்பட்டது. இதையடுத்து வேலைக்கு பணம் பெற்ற வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது அமலாக்கத்துறை வழக்கு தொடர ஆளுநர் ரவி அர்லேக்கரின் அனுமதியை தமிழக அரசு கோரியிருந்தது. ஆனால் ஆளுநர் தரப்பில் இருந்து இதுவரை அதற்கான ஒப்புதல் வழங்கப்படலை என்பது தெரிய வந்திருக்கு என்று சென்னை தலைமை செயலக வளாகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சட்டத்துறை அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் இந்த தகவலை தெரிவிச்சிருக்கிறார். அமைச்சர் நிர்மல்குமார் தனது பேட்டியில் திமுக பாஜக இடையே தான் இணக்கமான உறவு உள்ளது. அமலாக்கத்துறை சார்பாக ஒரு சிலர் மீது நடவடிக்கை எடுக்க கடிதம் எழுதியிருந்தது. இதுவரை கவர்னர் ஏன் ஒப்புதல் கொடுக்கல? செந்தில் பாலாஜி உள்பட ஒரு சிலர் மீது நடவடிக்கை எடுக்க இதுவரை கவர்னர் ஒப்புதல் அளிக்கல. ஒரு வாரத்திற்கு மேலாக அந்த கோப்புகள் தேங்கி கிடக்கிறது. கவர்னரும் திமுகவும் பாஜகவும் ஒன்றாக இருக்கிறார்கள். பாஜகவின் மறைமுக முகமாக திமுக இருக்கிறது. பின்னால் இருந்து செய்ய வைப்பதே பாஜக தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. செந்தில் பாலாஜி விவகாரத்தில் கவர்னர் ஏன் இன்னும் கையெழுத்து போடலை? அப்போது யாருக்காக கையெழுத்து போடாமல் இருக்கிறார்? இதற்கு திமுகவும் பதில் சொல்லட்டும் என்றார். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கும் திமுகவுக்கும் தான் மிக நெருக்கமான ஒரு உறவு இருக்குது. இதுவரை தமிழக அரசுலேருந்து கடந்த வாரம் ஒன்றிய இடி சார்பாக ஒரு சில பேர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டிருந்தார். பல மாதங்களாக கேட்கப்பட்டது. அதற்கு இங்கேருந்து கையெழுத்தாகி போச்சு. இதுவரை கவர்னர் ஏன் அப்ரூவ் பண்ணல? திரு செந்தில் பாலாஜி உட்பட்ட ஒரு சில பேர் மீது நடவடிக்கை எடுக்க இதுவரை கவர்னர் ஒப்புதல் அளிக்கவில்லை. கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே அந்த ஃபைல்கள்லாம் தேங்கி கிடக்குது. அப்போ யாருக்கு மேலே மிகவும் இணக்கமாக இருக்கிறார்? கவர்னரும் திமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் ஒன்றாக இருக்கிறார்கள். இது பாரதிய ஜனதா கட்சியுடைய அனைத்து மறைமுக முகமாக திமுக இங்கே இருக்கிறது. திமுக இங்கே அவர்களை பின்னாடிருந்து எல்லாத்தையும் செய்ய வைப்பதே பாரதிய ஜனதா கட்சி தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதுவரை செந்தில் பாலாஜி உள்ளிட்டவங்க மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி இங்கேருந்து போன ஃபைலில் எதுக்கு இதுவரை கவர்னர் கையெழுத்து போடணும்? அப்போ யாருக்காக கையெழுத்து போட மாட்டார்? ஸோ அதற்கு முதல்ல கவர்னருக்கு கையெழுத்து பதில் சொல்லட்டும். இது திமுகவும் பதில் சொல்லட்டும். இது போன்ற செய்தியை தெரிந்து கொள்ள தொடர்ந்து ஜெம் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.